ருத்ராவதி பேரூராட்சி குண்டடம் வாரசந்தை திருப்பூர் மாவட்டம். ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட். நம்ம இந்த வாரம் குண்டடம் சந்தையில் வந்திருக்கக்கூடிய மாடுகள் பற்றின விவரங்கள் பார்க்க போகிறோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா குண்டடம் சந்தைக்கு வந்திருக்கோம். அப்படியே மாடுகளை பார்க்கலாம். இங்க ஒரு நாட்டு மாடு மாதிரி இருக்குது. திமிழ்ல நாட்டு மாடு அமைப்பு. ரொம்ப பார்த்தீங்கன்னா வளைஞ்ச உண்டா இருக்கு. கிராஸ் தான் நினைக்கிறேன். ஒரு நாட்டு மாடு. அங்க ஒரு நாட்டு மாடு இருக்கு. அது மாடு நம்மளுதா? அது சென்னைங்களா எப்படிங்கண்ணா? அது சென்னை இல்லை. எத்தனை ஈத்து போட்டிருக்கு? ஈத்தே இல்லையா? தெரியலையா? நம்மளுதல்லவா மாடு? அவருதல்லவா மாடு? நாட்டு மாடு கண்ணு மாடோடு இருக்கு. நம்மளுதான மாடு? அவருதா? இந்த அண்ணாவோடது மாடு. அருவா சிந்து மாடெல்லாம் கூட வச்சிருக்காரு. என்னங்க கிராஸ் திமிழ் அமைப்பெல்லாம் அப்படியே இருக்குது. கொம்பு மட்டும் மாடு கொண்டு வந்திருக்கீங்களா? பாருங்க, எல்லாம் குதிச்சுக்கிட்டு தெரியுது. காலக்கண் நாட்டு மாட்டு கண்ணாங்கண்ணா. அது என்ன ரேட்டுங்கண்ணா? அது 57 ஜோடியா? ரெண்டு மட்டும் தான் வச்சிருக்கீங்களாங்க? இருக்குதுங்களா? 57 ரூபா மதிப்புள்ள 2 ஜோடி நாட்டு காளை மாடுகள். ரெண்டுமே காளையாங்கண்ணா? காளை ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இல்லை, அது கொஞ்சம் கூலை. 57 ரூபா. கிடாரி ஒன்று காளை ஒன்றுங்களா? அது என்ன ரேட்டுங்கண்ணா வருது? சரி, காலக்கண்ணு 25, கிடாரி 23. இது வாங்கணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுற காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா. வேண்டாமா? நம்பர் வேண்டாம். வாரம் கொண்டு வந்துடுவீங்களா? குண்டடை வந்தால் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டில் எல்லாம் சந்தைமா? சூப்பர். தமிழ்நாடு சந்தை எங்கே போனாலும் அண்ணனை பார்க்கலாமா? நாளைக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? 4 மாடு கொண்டு வந்திருக்காரு. சந்தைக்கு மட்டுமே கொண்டு போய் சேல் பண்ணிட்டு இருக்காரு. நேரடியாக போய் வாங்கிக்கலாம். காலக்கண்ணுலாம் நிறையா இருக்குதுங்க. காலக்கண்ணு தான் அதிகமாக இருக்குது. கிடாரி கண்ணோட காலக்கண்ணு அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. இங்கே 3 பார்த்தீங்கன்னா காலக்கண்ணு. மாடு நம்மளுதுங்களா? அது கண்ணு நம்மளுதுங்களா? வியாபாரி இதுங்களா? பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வியாபாரிகள் தான் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை வேற ஆட்டத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு மாட்டு காயா. நல்ல பெரிய கொம்பு நாட்டு மாடு. எல்லாம் அந்த கார்னரில் தான் நாட்டு மாடுகள்லாம் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. வந்தீங்கன்னா அந்த கார்னர் வந்துட்டிங்கன்னா வாங்கிக்கலாம்.
மாடு அப்படியே உள்ள வந்துட்டு மாடு காரி காரிங்களா காரம் பசங்க எது காரி மாடு என்ன விலை வருது? 42,000. இப்போ எப்படிங்க சென்னைங்களா இல்லை கண்ணா? அது 2 மாதம் சேனை தான். 2 மாதம் சேனை. விலை என்ன சொல்லுதுங்க? 45,000 45,000. நீங்கள் வாரம் கொண்டு வந்துடுவீங்களா அங்கே சந்தைக்கு? ஆமாங்க, வாரம் கொண்டு வந்துடுவீங்க. இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நம்மளை காண்டாக்ட் பண்ணுற ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? சொல்லுங்க. 9659 73 5050. நம்ம பேருங்க? நம்ம பேர் கார்த்திக். பொள்ளாச்சி சந்தைக்கு வருவீங்களே? பொள்ளாச்சி கூட நம்பர் தான் இருக்குது. பொள்ளாச்சியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க மாடு. பொள்ளாச்சிக்கு மாடு கொண்டு வருவார். வேணும்னா காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சிந்து மாடு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து இறக்குறாங்க. யாரும் படுத்துக்கிட்டு மட்டும் சொல்லுங்க. வீடியோ தானே எடுத்துவாங்க பட்டைய. எல்லாமே காலக்கண்ணுங்களா எப்படிங்களா? அது கடாரி, அது காலக்கண்ணு. இது கடாரி, அது காலக்கண்ணு. இது என்ன ரேட்டு வருது? கடாரி 21. காலக்கண்ணு அது ரேட் கேட்கணும். முதலாளி கேட்கணுமா? அது யாருங்க? சட்டை ஆப்கான் சட்டை எடுக்கிற 6 ரூபாய் பிடிங்க. அவர் தான் மெயின். நாட்டு மாடெல்லாம் வாங்குறது அவருக்கு போங்க. நல்லா பச்சை வாங்க. அவர் நம்பர் தெரியுங்களா? 99 52 83 66. பேர் சூர்யா. திட்டுப்பாறைக்காரரு. திட்டுப்பாறை சூரியனாவே எல்லாம் தெரியுமா? குண்டடத்துக்கு 2 எத்தனை மாடு கொண்டு வந்திருக்காரு? 5 ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்களா? மிச்ச மாடு இல்லை? 3 வண்டியா? அவர் பிடிச்சிக்கிறாரு. அதுங்க அந்த பக்கம் பாதி இருக்காரு. பாதி வித்தாச்சு. ஓகே பரவாயில்ல. நாட்டு மாடுகள் மட்டுமா நம்மளுக்கு? நாட்டு மாடு சிந்து மாடு. இது காலக்கண்ணா? இது எத்தனை வருஷத்துக்குன்னா? அது எத்தனை வருஷத்துக்கு? 1 வருஷத்துக்கு. இது விலை என்ன சொல்லுது? 27. நம்மளுதுங்களா மாடு? கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்களா? சொல்லுங்கண்ணா. 99421 96600. நம்ம பேருங்கண்ணா? கார்த்திக். திட்டுப்பாறையிலிருந்து கொண்டு வந்துருக்கீங்களா? எங்கேருந்து கொண்டு வந்து? கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்துருக்கீங்க. கோயம்புத்தூர்லேருந்து குண்டடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கப்பா. ஒரு நல்ல ஒரு காலமாடு. இது ஒன்று தான் கொண்டு வந்துருக்கீங்களாங்கண்ணா? 3 இணைகள் இப்போ ஒன்று தான் இருக்குது. ஓகே. காலக்கண்ணு நல்ல தோல் நை சொல்ல ஒரு நாட்டு மாடு இருக்குது. ஒன்னே கொண்டு வந்துருக்கீங்களா? என்ன விலைங்கண்ணா? அது என்ன விலைங்க? இது கேட்குற விலை சொல்லுங்களா? இல்லை நீங்கள் சொல்கிற விலை சார். 26. எத்தனை மாதம் இருக்குங்க இது? 1 வருஷம் ஆச்சு.
ஒரு வருஷத்த காலக்கண்ணு 27 சொல்கிறீங்க. முன்ன பண்ண அனுசரித்து கொடுப்பீங்க இல்லைங்களா? ஓகே. இது சந்தையிலேயே விற்றுருவீங்களா? விற்றுருவீங்க. இது ஒன்று தான் இருக்குதுங்களா நம்மகிட்ட? ஓகே. ரெகுலராக கொண்டு வருவீங்களாங்கண்ணா எப்படிங்க மாடு? விற்பனைக்கு இருந்தால் கொண்டு வருவீங்க. ஓகே. இது வாங்கணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுற காண்டாக்ட் நம்பர் சொல்கிறீங்களா? சொல்லுங்கண்ணா. 97 87 77 20 67. ஓகே. நம்ம பேருங்கண்ணா? சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் தான். என்ன ஊர்? சூரியனூர். எங்கே இருக்குங்கண்ணா அது? 3 கிலோமீட்டர் பக்கம்தான். ஓகே ஓகே. இங்கே பக்கத்தில் இருந்தால் கொண்டு வந்திருக்காங்க. சூரியநல்லூர். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க. 27 சொல்கிறாங்க. முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கப்படும். யூடியூப்ல வரும். இது மாடு எங்கிருந்து கொண்டு வந்திருக்கீங்க? இது தாராபுரமா? வாரம் கொண்டு வந்துருக்கீங்களா? வியாபாரிங்களா எப்படிங்க? காட்டுக்காரரா? ஓகே ஓகே. இது எத்தனை மாதத்துக்கு கண்ணு? 1.5 வருஷம். விலை என்ன சொல்லுது? 26 சொல்லு. முன்ன பண்ண அனுசரிச்சு கொடுப்பீங்க? 25னா 25. அப்போ ஃபைனல். ஓகே ஓகே. காலக்கண்ணு. இது புள்ளியாக இருக்குது. அது என்னது? தேமல் மாதிரி. ஓகே ஓகே ஓகே. 25னா ஃபைனல். இது வாங்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி முன்னாடி சந்தை வந்தால் வாங்கிக்கலாம். அலைபேசின்னு கொடுக்குறதா இல்லை? ரைட்டு. ஆமாம். இதுவும் நம்மளது தாங்களா? ஓகே சரி. குண்டடம் சந்தை வந்தால் மட்டும் வாங்கிக்கலாம். தாராபுரத்துக்காரர். ஓகே. கிடைக்காது எதுவுமே. இது நாட்டுக்கண்ணா எப்படின்னா? இதெல்லாம் ஜல்லிக்கட்டு கலையா? காங்கேயம் பிரீட். நான் இது எங்கிருந்து கொண்டு வந்திருக்கேன்? தாராபுரம் தானா? எங்கன்னா? நஞ்சையும் பாளையம். இது ஜல்லிக்கட்டு கூடுற காலக்கண்ணுங்களா? சரி சரி. இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? 50 ரூபா சொல்லு. ஜோடி 50 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு கண்ணுங்கண்ணா அது? 1.5 வருஷம் இருக்கு. 1.5 வருஷத்து காளைக்கன்றுகள், ஜோடிக்கன்றுகள். இது வித்துருவீங்களாங்கண்ணா? எங்க வித்துருவீங்க? நம்ம காட்டுக்காரங்க இல்லை வியாபாரி தான்? ஓகே. இந்த காளைக்கன்றுகள் வேணும் அப்படின்னா தொடர்பு எண் இவர் தான் வச்சிருக்காரு. வியாபாரி தான் அவரு. நம்ம தொடர்பு எண் சொல்லிடுறீங்களா? தொடர்பு எண் இங்கே கொடுத்துருங்க. 84 89 11 83 11. ஓகே. நம்ம பேருங்கண்ணா? பேர் ஜெகதீஷன். இதை தவிர வேறு மாடு வேணும்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைங்களா? மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இதாக இருக்குது. நம்மளே முட்டி தூக்கி மாட்டிருக்கு. இது நாட்டு மாடா? நாட்டு மாடு. விலை என்னன்னா சொல்லுது? 70 ரூபா ஜோடியா? தனித்தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாமாண்ணா? தனித்தனியாக வாங்கினா 35. விலை அனுசரித்து கொடுப்பீங்களா எப்படிங்களா? அனுசரித்து கேட்டால் கொடுப்பீங்க. எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? இது வந்து தொப்பம்பட்டி கீரனூர். ஓகே ஓகே ஓகே. 70 ரூபா சொல்கிறாரு. எத்தனை வருஷம் இருக்குங்கண்ணா?
அவ்வாறு பல்லு. ஓகே வேண்டாம். ஓகே அவ்வாறு பல்லுடைய 2 மாடு. கடாரி கிளைங்களா? கடாரி தான். இது வாங்கினோம்னா நம்மளை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசின்னு சொல்லுங்கண்ணா. ஃபோன் நம்பர் 98 98 94 27 95 28. 95 28. ஓகே நம்ம பேருங்கண்ணா? ராமன். ராமன். ஓகே இது வேணும்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, வாங்கிக்கலாம். இது தவிர வேறு மாடுகள் வேணும்னாலும் பிடிச்சிக்கலாம். எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. காளை மாடு எப்படி இது? சரி வாங்க வாங்கி தரீங்களா? அது இல்லை, நாளை கிழத்துல பேர் போகுது. நான் மூஞ்சிலே பிடிக்கல. இங்க ஒரு நாட்டு மாடு கட்டி இருக்காங்க. கொம்பு சீவர எக்யூப்மெண்ட்ஸ். இளநிக்கார அண்ணங்கிட்ட வந்தாச்சு, எப்பவும் போல இளநி குடிக்கிறதுக்கு. ஓகே மாடு ஓட்டி கட்டுறார். சந்தை உங்களாலதான் ஓடிட்டு இருக்கு இல்லையா? இந்த 3 பேரு சந்தையை வந்து வழி நடத்திட்டு இருக்கிறேன். நீங்க 2 பேரு தான். காங்கேயம் பிரீடு. நம்ம மாடு கொண்டு வந்துருக்குதுங்களா? எதுங்க கொடுத்துட்டீங்களா? ஓகே. இந்த மாடு ராஜஸ்தான் மாடுன்னு சொல்றாரு, உண்மையானு தெரியல. ஒரு ஆளை தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. காளைக்கன்று. இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணும்போது ஏன்னு தெரியல, ஆடியோ கட் ஆயிடுச்சு. குண்டடம் சந்தையில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடுகள் அனைத்துமே பெரும்பாலும் இங்கே சிந்து மாடுகள் தான் அதிக அளவில் இங்கே வருது. அந்த வகையில் நீங்கள் இப்போ அதிக அளவில் பார்க்குறது அப்படின்னா சிந்து மாடுகள் தான். நம்ம நாட்டு மாடுகள் கொஞ்சம் இருக்கும், நிறைய பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. பேட்டியெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் மாட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் சொன்னாங்கன்னா கூட போதுமானது. ஆனால் அதுக்குமே கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து காணொலியானது பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து இங்கே கொண்டு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சந்தைக்குள்ளே வந்துட்டு கை மாற்றி விட்டுட்டு போயாகணும் அப்படின்ற நினப்போட தான் பெரும்பாலும் சந்தைக்குள்ளே வர்றாங்க. கடைசியில் அடிமாற்று விலை கேட்டால் கூட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த லெவலில் தான் இருக்குது. அதனால் வந்துட்டு மாடுகளை வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லவே முடியாது.
இருக்கிற மாடுகளை இங்கேயே சந்தையில் வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். அடுத்த சந்தைக்கு போனால் அங்கே வேறு மாடுகளை வாங்கி விற்கிற மாதிரியான நிலைமை தான் இங்கே இருக்குங்க. இந்த வாரம் கன்றுகள் அப்படின்ட்டு பார்த்தது கம்மி. இப்போ தான் நம்ம கன்றுகளே பார்க்கறக்கு ஆரம்பித்தோம். போன வாரம் கன்றுகளில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி கட்டி போட்டிருக்கிற மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. இங்கே ஒரு நாட்டு மாடு இருக்கு, நல்ல திமிழ் அமைப்பு. ஆனால் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். கெடாரி செனையாட்டிருக்கு, வேற வாங்கி மார்க் பண்ணி கட்டி வச்சிருக்காங்க. ஓகே காய்ஸ், சந்தை பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்டப்பா காற்று பட்டை கிளம்பு, சந்தை கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. நம்ம அப்படியே கிளம்பலாம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12:17. நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சந்தை இது வந்து இந்த கேட்டு, நேற்று போன வாரம் வந்த கேட்டு. இந்த கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் ஒன்றுமே இல்லை கூட்டணும். போன வாரம் நல்லா பீக்கில் இருந்துச்சு, இந்த வாரம் நீங்கள் வேணும். ஓகே கைஸ், மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ இல்லா காங்கேயம் பிரீட். நன்றி, வணக்கம் மக்களே.